இப்படி ஒரே நாள்ல மொத்தமா எனக்கு எதிராக திரும்பிட்டான்ல. இதுக்கு மேல நானும் அவங்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கிறேன். என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ஏன் வேலு, நான் யாருக்கு என்ன செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கிறாரு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? என்ன பெத்த அம்மா ஒரு பக்கம், நான் வாழ வந்த குடும்பம் ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல நம்ம யாரு பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னங்க இதெல்லாம் இப்படியாவா இருந்துற போது? எல்லாமே ஒரு நாள் சரியா போகுங்க, வருத்தப்படாதீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு வேலு? ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நானும் என் உசுரை கொடுத்து இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு பாடுபட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒரு கடலை தாண்டுற மாதிரி தாண்டுறேன். ஆனா அந்த கடவுள் அதுக்குள்ள ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இன்னொரு பிரச்சனை கொடுக்கறாரு. நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு இல்ல செல்வி. என்ன பண்றது? சோதனையை கொடுக்கிற சாமி கிட்ட தானே நாம சரணாகத்தை அடைய வேண்டியது இருக்கு. ஏதோ போதாத காலம் நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து பெரிய பிரிவினை உண்டாக்கிருச்சு. இது இப்படியே போனா நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏங்க அப்படிலாம் நடக்காதுங்க. அதுக்கு தானே நாம இருக்கோம். நாம எல்லா பிரச்சனையும் சரி செய்வோம். மறுபடியும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. இப்படி ஒண்ணு நடந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா இத்தனை நாளா புதையல காக்குற மாதிரி கீர்த்திய பத்தின அத்தனை உண்மையையும் வெளியே சொல்லாம எனக்குள்ள புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா கடைசியில அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வெட்ட வெளிச்சமாகி இவ்வளவு பெரிய பிரளயத்தை உண்டாக்கி இருக்கு. அவங்க ஒருத்தராலதான் நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. அவங்க மட்டும் முதல்ல இருந்து ஒழுங்கா நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? தப்பு ரெண்டு பக்கமுமே இருக்கு வேலு. கீர்த்தி தப்பு பண்ணாதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவ தெரிஞ்சு எல்லாம் கை கூடி வர நேரத்துல எங்க அம்மா இப்படி நடந்துகிட்டது மிகப்பெரிய தப்பு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சும் எங்க அம்மா கீர்த்திய கை நீட்டி இருக்க கூடாது. திரும்ப இடத்துல யாரு இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. சரி, இப்ப நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பேசாம இருக்க முடியல வேலு. இப்ப கூட எங்க அம்மா கிட்ட போய் நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு மாதிரி சொன்னா அவங்களாவது ஏத்துப்பாங்களா சொல்லுங்க? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன பெத்தவங்க அவங்களே புரிஞ்சு நடந்துக்காதப்போ மத்தவங்க எப்படி வேலையும் என்ன புரிஞ்சுப்பாங்க? செல்வி, அத்தை நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே அவங்க எல்லாத்தையும் மறந்து நார்மல் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? அந்த கீர்த்தி பொண்ணுன்னு சொல்லி பாசத்தை காட்டி விஷத்தை கக்கி கழுத்தறுத்திருக்காங்க. அப்ப அத்தைக்கு ஆத்திரம் இருக்குதானே செய்யும். ஆத்திரம் இருந்து என்ன பண்றது வேலு? இப்போ ரெண்டு குடும்பமுமே பிரிஞ்சு தனித்தனியா நிக்குது. நம்மெல்லாம் நடுல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். பாவம், இப்ப என்னால நீங்களும் திரும்ப கிட்ட கெட்ட பேர் வாங்கி நிக்கிறீங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. இப்படியெல்லாம் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கான் செல்வி. அதை யாரால மாத்த முடியும் சொல்லுங்க? இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஆற போடுவோம். நிச்சயமா காலம் எல்லாத்தையும் மாத்தும். ரெண்டு குடும்பத்தோட பகையை மறக்கடிச்சு நாம அவங்கள ஒண்ணு சேர்ப்போம். செல்வி, வாங்க போலாம். அங்க அத்தை மாமா வேற காத்துட்டு இருப்பாங்க. நம்ம நேரத்துக்கு போகலாட்டினா அங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும். அம்மாடி செல்வி,
நீ வருவன்னு தெரியுமா எனக்கு. வாங்க மாப்பிள்ள, உள்ள போலாம் வாங்க. ஏமா போன்ல அந்த பேச்சு பேசுன, நேர்ல எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஆமாடி, நீ மட்டும் என்னவா பெத்தவ கிட்ட பேசுற மாதிரியா பேசுன? யாரோ மாதிரி தூக்கி எறிஞ்சல பேசுன? இங்க பாரு, நான் உன் அம்மா. உன்னை விட எனக்கு ரோஷம் அதிகம், அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. பார்த்தேனே உன் ரோஷத்தை. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் புருஷனுக்காக என்னையே வேண்டான்னு தூக்கி போட்டு தானே போன. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்ன விட உன் புருஷன் தான் முக்கியம்னு. ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு இவரும் இவர் மரியாதையும் தான் முக்கியம். அதுக்கு ஒரு கலங்கம் வந்துச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே எனக்கு. அப்போ நீ மட்டும் உன் புருஷனும் அவர் மரியாதையும் முக்கியம்னு இருக்கிறது சரி, நான் என் புருஷனும் என் புகுந்த வீடும் முக்கியங்கிறது தப்பா? எந்த விதத்துல நியாயமா? இருடி, உன்னை யார் வேறான்னு சொன்னா? நான் ஒண்ணும் கேட்கலையே, நீ இருந்துட்டு போ. செல்வி, போதும். சமாதானம் பேசணும்னு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? நான் ஒண்ணு சண்டை போடலாம் இல்ல, இவங்க தான். பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? பெத்த மனசு பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்களே, சரியா போச்சு பாருங்க. எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? கல் நெஞ்சக்காரி. ஒன்னமணி, என்ன நீ உன் இஷ்டத்துக்கு என் பொண்ணுகிட்ட சரிக்கு சரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. ஆமா, அத்தை பாத்தீங்களா, நீங்க யாருக்கு இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களோ இப்ப அவரே அவர் பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டாரு. சிரிக்காதடி. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னமாமா இதெல்லாம்? இல்ல மாப்பிள்ள, இது பெத்தவங்களோட தவிப்பு. அது உங்களுக்கு புரியாது. அன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நாங்க அந்த பொண்ணு கீர்த்தியை எங்க மூத்த மகளா தான் நினைச்சோம். உங்க அண்ணன் எங்களை அவமானப்படுத்தியும் கூட அவர் எங்க மூத்த மருமகனா நினைச்சு உங்களுக்கு நிகரா அவங்களுக்கும் பெத்தவங்க ஸ்தானத்திலிருந்து எல்லாமே பண்ணோம். ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம விட்டாங்க. காலை சுத்தின பாம்பு மாதிரி கூடவே இருந்து எங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியை நடத்தியிருக்காங்க. அது இப்ப வரைக்குமே எங்களால ஏத்துக்க முடியல மாப்ள. அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க அத்தை கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. இப்ப சொல்ற மாப்ள, உங்களுக்காக நாங்க எதை செய்யவும் தயாரா இருக்கோம். ஆனா அந்த குடும்பத்துல இருக்க யார்கிட்டயும் எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிட்ட கூட பரவாயில்ல மாப்ள. ஆனா இன்னொரு முறை துரோகத்தை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. மனசெலவுல நாங்க ரொம்ப நொந்து போயிட்டோம். இதுக்கு மேலேயும் உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.